அருகில் இப்படி ஒரு பிரம்மாண்டமா? பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக கட்டப்படும் புதிய நிலையம். நேரில் சென்று ஆய்வு செய்த அமைச்சர் KN நேரு. விரைவாக பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு. சென்னையில குடிநீர் தேவையை போக்கக்கூடிய வகையில நெம்மேலி பேரூர்ல 6078.40 கோடி செலவுல 400 மில்லியன் லிட்டர் அளவுள்ள கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய 3வது ஆலய கட்டுமான பணிகள் தீவிரமா நடந்துட்டு வருது. இந்த திட்டங்களை அமைச்சர் KN நேரு நேர்ல போய் ஆய்வு செஞ்சிருக்காரு. ஆய்வு செஞ்சதோடு மட்டும் இல்லாம இந்த கட்டுமான பணிகளை விரைவில் முடிக்கணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு போட்டிருக்காராமா. இந்த நிலையில தான் சென்னைக்கு தேவையான குடிநீரை சோழவரம், பூண்டி உள்ளிட்ட ஏரிகள், ஏற்கனவே இயங்கக்கூடிய 2 கடல்நீர் ஆலயங்கள்ல இருந்து ஒரு நாளைக்கு 1150 மில்லியன் லிட்டர் அளவுல பெறப்படுறதாகவும் சொல்லப்படுது. சென்னையுடைய நீண்ட கால தேவையை முன்னிட்டு இந்த 2 புதிய ஆலயங்கள் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளா முழு வீச்சில் அதோடைய பணிகளும் நடந்துட்டு வருது. இந்த புதிய ஆலயம் செயல்பாட்டுக்கு வந்தாலே சென்னை தாம்பரம் மாநகராட்சியுடைய 22.67 லட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்கல் பெரிதுமே மேம்படும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோ GD ஹாலிடேஸ், ஜெயச்சந்திரன், MCR பியூர் காட்டன் கிளப்.